வெல்கம் பேக் டு மை சேனல் வெப் வண்டர்ஸ். உங்களோட நெக்ஸ்ட் இன்டர்வியூவை நீங்கள் ராக் பண்ண தயாராக இருக்கீங்களா? வாங்க, எந்த டிலேவும் இல்லாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொதுவாகவே ஜாப் வேகன்சிஸ் பற்றி கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் சர்ச் பண்ணிட்டு அப்ளை பண்ணிகிட்டே இருக்கீங்களா? உங்களோட ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்டே ஆக மாட்டேங்குது, என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்படியே நம்மளை இன்பர்சன் இன்டர்வியூ கூப்பிட்டாலும் நர்வஸ் ஆகி ப்ரிப்ரேஷனே இல்லாமல் யோசிக்கிறீங்களா? இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எப்படி ஒரு ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸ்டெப் 5 ரொம்ப முக்கியங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 1. ரிசர்ச் அபவுட் த கம்பெனி. நம்ம என்ன கம்பெனிக்கு போகிறோமோ அந்த கம்பெனி பற்றி ஃபஸ்ட்டு ஒரு 1 minute நம்ம பேசுகிற அளவுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் கோட்டக் மஹேந்திரா பேங்க் போகிறேன். ஜஸ்ட் அவங்களோட வெப்சைட் போய் அபவுட் பேஜை மட்டும் கிளிக் பண்ணுங்க. அதில் அவங்களே அவங்களோட ஸ்டோரியை கம்ப்ளீட்டாக போட்டிருப்பாங்க. அவங்களோட வேல்யூஸ் என்ன, அவங்க எதை நோக்கி போகிறாங்க, அவங்களோட எய்ம் என்ன, எந்தெந்த மைல் ஸ்டோன் எந்தெந்த இயர்ஸில் அச்சீவ் பண்ணாங்க, லைக் பேக்கில் 19, 18, 17, 16 ஒரு இயர்ஸில் என்னென்ன அச்சீவ் பண்ணிகிட்டே வந்திருக்காங்கங்கிற மைல் ஸ்டோன் எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. லைக் ஒவ்வொரு இயர்லேயும் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணுறதுங்க. நீங்கள் ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணும்போது உங்களுக்கு கேட்சியாக ஒன்று ஃபீல் ஆகும் இல்லையா, ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் அதையெல்லாம் பார்த்துக்கோங்க. அது போக அவங்களோட டைரக்டர்ஸ் யாரு, சிஇஓ யாரு, யாரெல்லாம் அந்த கம்பெனிஸில் பார்ட்னர்ஸாக இருக்கா, அந்த மாதிரி ஒரு ஜென்ரல் இது தெரிஞ்சுக்கோங்க. 2. அண்டர்ஸ்டாண்ட் த ஜாப் டிஸ்கிரிப்ஷன். அவங்க ஒரு ஜாப் வருதுன்னா என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணுங்க. ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் அப்ளை பண்ணவே கூடாது. அது எப்பயும் யூஸே கிடையாது. அதனால அவங்க என்னென்ன கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எதிர்பார்க்குறாங்கிறத நீங்கள் நல்லா படித்து பார்க்கணும். ஸோ நான் கோட்டக் மஹேந்திரா பேங்கோட டெக் ஜாபோட அந்த ஜாப் ஓப்பனிங் பேஜுக்கே நான் போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆர் பிஸ்னஸ் சொல்யூஷன் அந்த இதை கிளிக் பண்ணி பார்த்தா ஒரு செட் ஆஃப் ஜாப் ரோல்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. Project management and business analysis for prepaid wallets, end-to-end support, API specification, publish periodic status. கவலைப்படாதீங்க, இந்த வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா இது ஒரு 12 to 15 years எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கு உண்டான ஒரு ஜாப் ரோல். ஸோ நீங்களும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கும்போது உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் காம்ப்ளிகேட்டடாக தெரியாது, அதனால பயப்பட வேண்டாம். நான் இந்த ரோல் ஓப்பன் பண்ணனால உங்களுக்கு தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா ஏபிள் டு ஒர்க் ஆன் மல்டிபிள் ப்ராஜெக்ட். ஸோ மல்டி டாஸ்கிங் உங்களுக்கு தெரியணும். ஷுட் டேக் இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ இது எல்லாத்தோட ஒரு ரிலேட்டடான பாயிண்ட் நீங்கள் உங்கள் ரெஸ்யூமேல போடணும். ஸோ இது எக்ஸ்பீரியன்ஸ்டான இது. நான் உங்களுக்கு வரப்போகிற ஸ்லைடில் ஒரு ஃப்ரெஷருக்கு உண்டான ஒரு ரோல் எப்படி இருக்குமோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஃப்ரெஷருக்கு உண்டான நோட் அமேசானோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அனலிஸ்ட் இதுதான். ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் பேசிக்கான இதுதான் இருக்கும். ரிவ்யூ அண்ட் ஆப்டிமைஸ் டெய்லி அக்கௌண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், மானிட்டர் டெய்லி மந்த்லி கிளையண்ட் அண்ட் பட்ஜெட் கேப்ஸ், அந்த மாதிரி தான் கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. அதுவும் கீழே ரெக்வயர்மெண்ட்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் பாருங்களேன். பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டிஜிட்டல் அட்வர்டைசிங் கேம்பெயின்ஸ், இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ், willingness to learn and relearn basic concepts of search engine. அடுத்து பார்த்தீங்கன்னா willingness to test and use new tools and platforms for search analysis. ஒன்றும் இல்லை, ஒரு அமேசான் ஒரு புது டூல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா அதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்க தயாராக இருக்கணும். லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கில்ட் இன் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், அதாவது பைவட் டேபிள்ஸ், VLOOKUP, இதெல்லாம் ஒரு ஜென்ரல் ரெக்வயர்மெண்ட் தான். இதெல்லாம் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் பாருங்க, கிராஜுவேட் வித் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆர் பிஸ்னஸ் கோர்ஸ் ஒர்க். அடுத்து போனஸ் பாயிண்ட், இஃப் யூ ஹேவ் நாலேஜ் ஆஃப் டேப்லூ அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் அமேசான், கூகுள் அண்ட் ஃபேஸ்புக் அட்வர்டைசிங். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலான ரெக்குவயர்மெண்ட் தான். நீங்கள் எந்த கோர்ஸ் உங்கள் காலேஜில் எடுத்திருந்தாலும் சரி, நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் போகிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக்ஸ்டைல் டெக்னாலஜி அந்த மாதிரி படிச்சுட்டு நீங்கள் டைரக்டாக இதுக்கு அப்ளை பண்ணும்போது வேல்யூ இருக்காது. உங்களுக்கு கண்டிப்பாகவே இதில் போகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இதில் ஒரு கோர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். பெய்டு கோர்ஸாக இருக்கலாம், ஃப்ரீ கோர்ஸாக இருக்கலாம், பட் பெய்டு கோர்ஸ்க்கு வேல்யூ ரொம்ப அதிகம். இந்த ரிலேட்டடாக ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு நீங்கள் போகும்போது உங்களுக்கு கியூரியாசிட்டி இருக்குங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இருக்கும். நீங்கள் இதில் எல்லா பாயிண்ட்ஸும் ரிவ்யூ பண்ணி
உங்களோட ரெஸ்யூமேவை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாடிஃபை பண்ணணும். அதுல வந்து எக்ஸல் வேணும் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்களும் வந்து உங்களோட இதுல எக்ஸல் நாலேஜ் இருக்குங்கிற மாதிரி நீங்க மென்ஷன் பண்ணணும். அடுத்து நம்ம முன்னாடி பார்த்த ஒரு எக்ஸாம்பிள், மல்டி டாஸ்கிங் பண்ணணும்னா நீங்க வந்து காலேஜ்ல ஏதாச்சும் மல்டி டாஸ்கிங் பண்ணிருக்கீங்களாங்கிற பாயிண்ட்ஸும் வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும். ஸோ அவங்க இன்டர்வியூவர் வரும்போது ஓகே நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்ஸுக்கு இவங்களும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இவங்களுக்கும் அந்த நாலேஜ் இருக்கு, ஸோ he or she might be a good candidate அப்படிங்கிற ஒரு இது வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ரெஸ்யூமேவை நீங்கள் மாடிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் ப்ரிப்பேர் யுவர் ஆன்சர்ஸ். ஸோ என்ன கொஸ்டின் நம்ம எல்லாம் வந்து ரெஸ்யூமில் மாடிஃபை பண்ணி வச்சுருந்தாலும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க பேசிக்காக இன்டர்வியூவில், ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், வீக்னஸாக இருக்கட்டும், உங்களோட மோட்டிவேஷன் என்ன, வாட் மோட்டிவேட்ஸ் யூ, why did you leave your லாஸ்ட் ஜாப், இல்லாட்டி இந்த ஜாப் என்ன, why do you need your job, அந்த மாதிரி எல்லாத்தோட பேசிக் கொஸ்டின்ஸ். அதுவும் வந்து என்னோட சேனல்ல ஷார்ட்ஸோட பேஜ் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்பர் 5 என்னன்னா ப்ரிப்பேர் கொஸ்டின்ஸ் டு ஆஸ்க். நம்ம கேள்விக்கு பதில் சொல்றது மட்டும் பத்தாதுங்க. லாஸ்டா வந்து do you have any questions for us அப்படின்னு கேட்பாங்க. அப்ப வந்து no I don't have any questions, everything is okay அப்படி மட்டும் சொல்லலாம். நீங்க ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் வந்து நீங்க கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல லிஸ்ட்ல இருக்க மாதிரி hi ma'am, what do you enjoy most about working for this company அப்படின்னு கேட்கலாம். அவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, என் கம்பெனில வந்து வீக்லி இந்த ஒரு இனிஷியேட்டிவ் பண்றாங்க, ஸோ அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி சொல்லலாம். அடுத்து இல்லாட்டி நீங்க என்ன கொஸ்டின் கேட்கலாம்னா how would you describe the company culture here அப்படின்னு கேட்கலாம். ஸோ அவங்க வந்து அவங்களோட ரூல்ஸ் பத்தி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த கம்பெனி பத்தி நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். பிளஸ் நீங்க வந்து அந்த கம்பெனியை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற கியூரியாசிட்டி உங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத நீங்க வெளிப்படுத்துறீங்க. ஐ டோன்ட் ஹேவ் எனி கொஸ்டின்ஸ்னு சொல்ல வேண்டாம், ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ் கேளுங்க. இது வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். நீங்க கூகுள்ல பார்க்கலாம், இல்ல அதர் யூடியூப் வீடியோஸ்ல கூட பாருங்க, ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் இது வந்து சொல்லியிருப்பாங்க. 6th பாயிண்ட், ட்ரெஸ் அப்ராப்ரியேட்லி. ரொம்ப மெயின்ங்க. இன்ஃபார்மலா வந்து ஜாலியா அப்படி போக வேண்டாம், ஃபார்மலா ட்ரெஸ் பண்ணுங்க. அது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும். அடுத்து கேதர் யோர் மெட்டீரியல்ஸ். ஜஸ்ட் ரெஸ்யூமேவோட ஃபைல் மட்டும் எடுத்துட்டு போகாதீங்க, கூட ஒரு நோட் பேட், குட்டி நோட் பேட், ஒரு பென்னு, முடிஞ்ச ஒரு கால்குலேட்டர், ஒரு ஸ்மால் ஸ்டேஷனரி செட்டை வந்து உங்க கூட வச்சுக்கோங்க. நீங்க பென் பேப்பர் எல்லாம் ரெடியா எடுத்துட்டு போகும்போது இன்டர்வியூவர்ஸ்க்கும் ஒரு பாசிட்டிவ் இது கண்டிப்பா கிரியேட் ஆகுங்க. ஓகே நீங்க வந்து என்னென்ன நடக்குங்கிறத வந்து நீங்க வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணி அவங்க வந்து ரெடியா வந்திருக்காங்க, ஸோ ஒர்க்லயும் வந்து அந்த மாதிரி ஒரு இது இருக்குங்கிற ஒரு இம்ப்ரெஷன் வந்து கிரியேட் ஆகும். சிம்பிள் திங்ஸ் தாங்க, ஆனா இன்டர்வியூல அது ரொம்ப பெரிய மேட்டர் ஆகும். நெக்ஸ்ட், பிராக்டிஸ் குட் பாடி லாங்குவேஜ். இது வந்து நார்மல் தான். ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, நமக்கு ஆன்சர் தெரியல, அதுக்காக பதட்டப்பட வேணாம். பதட்டமாகி நர்வஸா அவங்க முன்னாடி வந்து இருக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. இதனால ஒன்றும் ஆக போறது கிடையாது. அதனால கான்ஃபிடென்ட்டா தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச பதில சொல்லுங்க, தெரியலன்னா சாரி ஐ எம் நாட் அவேர்னு சொல்லி முடிச்சிருங்க. 9th ஒன், பிளான் யுவர் ரூட். கடைசி நேரத்துல ஆன் டைமுக்கு போக முடியாம டிராபிக்ல மாட்டிட்டு இருக்கிறதுக்கு பதிலா நீங்க முன்னாடியே 30 மினிட்ஸ் முன்னாடி எப்படி போலாங்கிற ரூட்டை வந்து பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆயிக்கோங்க. 10th ஒன், ஃபாலோ அப் ஆஃப்டர் அன் இன்டர்வியூ. நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு இமெயில் வந்திருக்கும் இல்லையா, இன்டர்வியூஸோட ஸ்கெட்யூலு, எங்க போய் பார்க்கணும், அந்த இமெயிலுக்கு மேல போய் ஒரு தேங்க்யூ இமெயில் வந்து உங்களோட கிராட்டிடியூட எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி, அதாவது எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து நான் ரொம்பவே வந்து கிரேட்ஃபுல்லா இருக்கேன், தேங்க்யூ ஸோ மச், அதனால கண்டிப்பா நான் இந்த பொசிஷன்ல வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க கொடுக்கும்போது அது ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டை வந்து இன்டர்வியூஸ்க்கு கொடுக்கும். லாஸ்டா வந்து 3 பாயிண்ட் தாங்க. பி அத்தென்டிக், உண்மையா இருங்க. பி பாசிட்டிவ், எது வேணாலும் நடக்கலாம், அதனால அதை பத்தி கவலைப்படாதீங்க. லேர்ன் ஃப்ரம் ஈச் இன்டர்வியூ. எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலே வந்து ஸ்கிராச் பண்ணி 30 LPA ஜாப் 40 LPA ஜாப்ல வந்து போய் உட்கார போறது கிடையாது. எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஜீரோ. ட்ரை தட் ஜாப், லேர்ன் பண்ணுங்க. நம்ம ஒரு ஜாப் அட்டன் பண்ணதான் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். நீங்க அட்டனே பண்ணாம டைமை கடத்துறது வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸோ ஸ்கில்ஸையோ வந்து டெவலப் பண்ணாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானோட நோட்டிஃபிகேஷன் சிம்பலையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஆல், பாய், see you all in the next video.